அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பழனி பெரியார் சிலை அருகே நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெரியார் சிலை அருகில் இருப்பதால் கூட்டம் நடத்த அனுமதிக்கக்கூடாது என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வேறு இடத்தை தேர்வு செய்து பொதுக்கூட்டம் நடத்தினால் என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பழனி பெரியார் சிலை அருகே நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. பழனியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி திவான் மயின் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் அந்த மனுவில் வரும் ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் பழனி மின்வாரிய அலுவலக சாலையில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி பழனி காவல் நிலையத்தில் விண்ணப்பித்திருந்தோம். தைப்பூசத்தை காரணம் காட்டி எங்களுக்கு அனுமதி மறுத்து உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இது ஏற்கத்தக்கதல்ல. எனவே காவல் நிலையத்தின் உத்தரவை ரத்து செய்து வரும் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை அதே இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் வரும் ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடுகள் செய்துள்ளோம், அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்றார். அரசின் இந்த வழக்கின் போது ஆஜரான அரசின் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அன்புநீதி ஆஜராகி வாதிடுகையில் மனுதாரர் அந்த அனுமதி கேட்கும் இடம் அருகில் பெரியார் சிலை அமைந்துள்ளது. இவர்கள் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமான் தற்போது பெரியாரை பற்றி அவதூறான கருத்துக்களை பேசி வருகின்றார். ஏற்கனவே பெரியாரை பற்றி அவதூறாகவும் சிலையை சேதப்படுத்தியும் உள்ளார்கள். இதனால் பல இடங்களில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என வழக்கு விவரங்களையும் அறிக்கையாக தாக்கல் செய்தார். எனவே இந்த இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்றும், தற்போது தைப்பூச விழா நடைபெறுவதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் என்றும், ஆகையால் இவர்கள் மாற்று இடமாக ஆயக்குடி பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்குவோம் என தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் இதை ஏற்க மறுத்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி தற்போது தைப்பூச நிகழ்வு என்பது அங்கே நடைபெற்று வருகின்றது. மேலும் பொதுக்கூட்டம் நடத்தும் இடம் அருகே 50 அடி தூரத்தில் பெரியார் சிலை இருப்பதால் அந்த பகுதியில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது, வேறு இடத்தை தேர்வு செய்து கொடுத்தால் அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என கூறிய நீதிபதி பழனியில் பெரியார் சிலை அருகில் கூட்டம் நடத்த அனுமதி மறுப்பு தெரிவித்தார். மேலும் பொதுக்கூட்டத்தை பழனி அருகே உள்ள நெய்க்காரப்பட்டியில் உள்ள பங்களா தெருவில் 22ஆம் தேதி அன்று அமைதியான முறையில் கூட்டம் நடத்தலாம், இதற்கு காவல்துறை முறையான அனுமதியும் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி.